சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஆப்ஷன் செல்லிங்கை ப்ரிஃபர் பண்ணுறேன், நான் ஏன் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான என்னோடய ரீசன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண போகிறேன். இது ஏன் நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜார்ஜ்ன்றவர் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ஏன் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அற்புதம் ரோசின்ற நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதாவது டைம் டிகேவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடிஎம் இந்த மணி நல்ல டீப் இந்த மணி ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். நல்ல விஷயம் தான், நீங்கள் சொல்கிறது ரைட் தான் ப்ரோ. பட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணியோ இல்லாட்டி ஆப்ஷன்ஸை பை பண்ணியோ சக்ஸஸ் பண்ண முடியாதுன்றது நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் ட்ரேட் பண்ணி நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க இருக்காங்க. அதை எதுவுமே நான் அதை சொல்ல வரல. பட் நான் எனக்கு இது தான் செட் ஆகுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் ஏன் ஆப்ஷன் செல்லிங்கை ப்ரிஃபர் பண்ணுறேன், ஆப்ஷன் செல்லிங்கை மட்டும் நான் ஏன் பண்ணுறேங்கிறது தான், அதுக்கான ரீசன்ஸில் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மற்றபடி நீங்கள் நல்ல ப்ரொஃபஷனலாக நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் பையிங்கும் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லையும் ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா அது உங்களோட லைன், அதாவது உங்களுக்கு அது பிடிச்ச ஒரு விஷயமா இருந்து நீங்கள் அதை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நான் என் பக்கம் இருக்க என்னோடய ரீசன்ஸ் நான் ஏன் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறேங்கிறத மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்யூச்சர்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சர்ஸ் நான் ஏன் பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒரு லாட்டு பேங்க் நிஃப்டியை நம்ம பை பண்ணுறோன்னா, ஒரு லாட்டில் எல்லாருக்கும் தெரியும் 25 குவான்டிட்டி ஒரு லாட்டு பேங்க் நிஃப்டி. அப்போ 25 இன்ட்டு இப்போ மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூட நம்ம அப்போ அந்த 25 இன்ட்டு 35,000 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கிட்ட நம்ம வாங்குறதோட மதிப்பே 8 லட்சத்துக்கிட்ட வருது. அதேமாரி விற்கிறதோட மதிப்பும் பார்த்திங்கன்னா 8 லட்சத்துக்கிட்ட வருது. இப்போ இதோட டேர்ன் ஓவர் பை செல் ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி நம்ம டேர்ன் ஓவர் கணக்கு பார்த்தோன்னா 16 லட்சத்துக்கிட்ட வருது. ஸோ இந்த 16 லட்சத்துக்குமே எல்லா சார்ஜஸும் எடுப்பாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி, டேர்ன் ஓவர் சார்ஜஸ்ஸு, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸில் ஒரு லாட்டை செல் பண்ணி பை பண்ணி இல்லாட்டி பை பண்ணி செல் பண்ணி அதில் இருக்க அந்த சார்ஜஸ், அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை கம்பேர் பண்ணும்போது ஃப்யூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சார்ஜஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு காரணம் இருக்குது. நான் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணல, ஆப்ஷன்ஸில் தான் பண்ணுறேன். அதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ரொம்ப அதிகமாகும் நம்ம ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணும்போது. ஏன்னா அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆப்ஷன்ஸில் ஒரு லாட்டு ஒரு குவான்டிட்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100, 200 இப்படி தான் இருக்கும். ஸோ 25 இன்ட்டு 100னா கூட 2,500, இல்லை 25 இன்ட்டு 200னா கூட 5,000 தான் வருது. 5,000க்கு வாங்கி 6,000, 7,000க்கு விற்றா கூட இந்த டிரான்சாக்ஷன் டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு நம்ம வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கிட்ட ஆகுது. அதே விற்கும் போதும் 8 லட்சம், 7 லட்சம், 9 லட்சம், 9லாம் வராது. அதே 8 லட்சத்துக்கிட்ட கணக்கு வந்தால் கூட இதோட டேர்ன் ஓவர் 16 லட்சத்துக்கு வருது. ஸோ இது ஒரு காரணம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேர்ன் ஓவர் சார்ஜால் நான் அதை சொல்ல வரேன், ஃப்யூச்சர்ஸில் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெயின் காரணம் நான் ஃப்யூச்சர்ஸில் பண்ணாததுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம அந்த ட்ரேடை எடுத்தோமோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே நான் ஆப்ஷன்ஸை நான் செல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டைரெக்ஷனில் மார்க்கெட் நல்லா போனாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும். நம்ம டைரெக்ஷனில் போகாமல் எந்த டைரெக்ஷனுமே போகாமல் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருந்து நம்ம வாங்கின இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ஃப்யூச்சர்ஸில் நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு பார்த்தா ஒன்று தான், நம்ம டைரெக்ஷனில் போனால் மட்டும்தான். இதுவே ஆப்ஷன்ஸில் நான் செல்லிங் பண்ணுறது மூலிமா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு பார்த்திங்கன்னா 2. ஒன்று நம்மளுக்கு ஃபேவராக போனாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி மார்க்கெட் எங்கேயும் போகாமல் சைட்வேஸ் கொடுத்து அப்படியே நின்னாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே வெட்னஸ்டே, தேர்ஸ்டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் தள்ளி செல் அடிச்சோன்னா நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தீட்டா டிகேவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளை ப்ராஃபிட்டபுளாக மாற்றும். ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு எங்கே கிடைக்குதோ அதை தேடி போகிறது தப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால் நான் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் நான் பண்ணுறேன். இப்போ ஃப்யூச்சர்ஸ் நான் ஏன் பண்ணலன்றது அந்த டவுட்டு, அதாவது மைக்கேல் ஜார்ஜ்ன்ற சப்ஸ்கிரைபரோட டவுட்டுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், என்னால் பிடிச்ச வரைக்கும் தெளிவாக. இப்போ அற்புதம் ரோசின்ற சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் ஏன் ஐடிஎம் ஆப்ஷன்ஸை நான் ஏன் பை பண்ணக்கூடாது, தீட்டா டிகேவை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தார். அது ஏன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் கோமதி சங்கர் சார்கிட்ட நான் கோர்ஸ் படிக்கும்போது அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் எனக்கு இது தான். அதாவது அவர் ஸ்கேல்பிங் தான் சொல்லிக் கொடுத்தாரு. நல்ல டீப் ஐடிஎம்மை போய் நீங்கள் பை பண்ணுங்கள், அதுதான் ஆப்ஷன் பையருக்கான இடம். ஆப்ஷன் பையருக்கான இது டீப் ஐடிஎம்மில் தான் பை பண்ணணும், ஓடிஎம்லாம் போய் பை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். நல்ல கரெக்டான விஷயம் தான் அவர்
சொல்லி கொடுத்தது. ஸோ எல்லாமே ரைட்டு தான். பட் நான் ஆப்ஷன் பையிங் எனக்கு ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும். என்னால் ஸ்கேல்பிங் பண்ண முடியல, எனக்கு அது செட் ஆகலை, என்னால் அது பண்ண முடியல. நான் வந்து எனக்கு டே ட்ரேடிங் ஃபுல்லாக 6 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக உட்காந்து பொறுமையாக நல்ல சான்சஸ்லாம் நம்ம நல்ல ட்ரேட்ஸ் எடுத்து நல்லா பண்ணணும், பொறுமையாக உட்காந்துருக்குன்ற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட்டு, என்னோடய கேரக்டரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஸ்கேல்பிங் என்னால் பண்ண முடியல, எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு டே ட்ரேடராக இருக்கிறது தான் எனக்கு செட் ஆச்சு. அதனால் நான் அந்த ஆப்ஷன் பையிங் பண்ணுறதை நான் எடுத்துக்கல, ஆப்ஷன் செல்லராக நான் மாறிட்டேன். ஆப்ஷன் பையிங் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கேல்பிங் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் அதை விட்டுட்டு ஆப்ஷன் செல்லராக மாறிட்டேன். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஏன் ஆப்ஷன் பையிங் டீப் ஐடிஎம்மே இருந்தால் கூட நான் ஏன் ஆப்ஷன் பையிங் வரல ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேங்கிறதுக்கான இன்னும் சில காரணங்களை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கேஷை வச்சு தான் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். நம்மக்கிட்ட கேஷ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும் தான் நம்ம பையிங் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு எந்த கேஷும் தேவை. அவங்க ஹோல்டிங்ஸில் ஏதாச்சும் அசெட்ஸ் அவங்க வச்சுருந்தாவே அது ஒரு கொலேட்ரலாக யூஸ் பண்ணி, இப்போ ஏதாச்சும் ஸ்டாக்ஸுங்களோ இல்லை நிஃப்டி இண்டெக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி எந்த விஷயங்களை நம்ம ஒரு அசெட்டாக நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருந்தாலுமே அதை ஒரு கொலேட்ரலாக யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வர பணத்தை வச்சு தான் அவங்க ட்ரேட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எந்த ஒரு பணத்தையும் அவங்க பேக்கெட்லேருந்து எடுத்து வச்சு அவங்க ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட இருக்க அந்த ஹோல்டிங்ஸை ஒரு கொலேட்ரலாக ப்ரோக்கர்கிட்ட ஃப்ளட்ஜ் பண்ணி கூட அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லர்ஸாக அவங்களோட அந்த ஹோல்டிங்ஸ், அந்த அசெட்லேருந்து வரக்கூடிய வருமானமும் அவங்க ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செல்லிங் மூலிமா பண்ணி அது மூலிமா கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபினிட்டி ரிட்டர்ன் போல தான். அவங்க எந்த முதலீடுமே போடாமல் அவங்க ஸ்கில்லை மட்டும் தான் பயன்படுத்தி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட முதலீடுன்னு அவங்க பாக்கெட்லேருந்து எந்த பணமும் எடுத்து வச்சு அவங்க ட்ரேட் பண்ணல. ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் சின்னதாக இருந்தாலும் அது நல்ல ஒரு பெரிய இன்ஃபினிட்டி ரிட்டர்ன்ஸ் தான். இந்த கொலேட்ரல் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும் தான் கொலேட்ரல் யூஸ் பண்ணி ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் பண்ண முடியுது, ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. ஸோ நான் இதை ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் இது. அடுத்து ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹையோ ஸ்விங் லோலேயே நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம், ஸ்விங் ஹை ஸ்விங் லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதுவே நான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மணியை கூட இருக்கட்டும், நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த மணியில் கூட நான் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நான் ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்பாட் ப்ரைஸில் நம்ம சார்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் இடம் எதுவோ அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தே இருக்காது. ஆனால் இதே ஆப்ஷன்ஸில் நம்ம அந்த ஹையில் தானே அந்த ஸ்டாப் லாஸை வச்சுருப்போம். ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபேவராக மார்க்கெட் போகும். இது நிறைய டைம் நடந்திருக்கு. ஸ்பாட் சார்ட்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு அந்த ப்ரைஸ்க்கு அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தே இருக்காது. ஆனால் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து குயிக்காக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு நான் ஆப்ஷன் பையிங்லேருந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. அதே போல் ஃபியூச்சர்ஸ் நான் எப்படி சொன்னோன்னே அதே போல் தான் ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் நீங்கள் டீப் இந்த மணியை கூட நீங்கள் பை பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர்ஸ் எப்போ ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வழி பார்த்திங்கன்னா ஒன்று தான். அவங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட் நல்லா குயிக்காக நல்லா போகணும். அப்படி போகாமல் அது சைட்வேஸாக நின்னாவோ இல்லை அவங்க ஆப்போசிட்டுக்கு வந்தாவோ அவங்களுக்கு லாஸ் தான் வரும். இதே ஆப்ஷன் செல்லிங் நான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நானே ஒரு இந்த மணி ஆப்ஷனை கூட நான் செல்லே கூட பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து எனக்கு ஃபேவராக நல்லா போனாலும் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். அதே மாதிரி மார்க்கெட் எங்கேயும் போகாமல் சைட்வேஸாக ஒரே இடத்துல நின்றுட்டாலும் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். எனக்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வழி வந்து 2 வேஸ் இருக்குது. நான் இந்த மணி இல்லை அடுத்த மணியே செல் பண்ணால் கூட நான் இதை சொல்கிறேன். இதுவே நான் நல்லா ஒரு 500-1000 பாயிண்ட்ஸ் சொல்லி அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் எனக்கு ஃபேவராக நல்லா வேகமாக போனாலும் ப்ராஃபிட் பண்ணுவேன், ஸ்லோவாக போனாலும் ப்ராஃபிட் பண்ணுவேன், எங்கேயும் போகாமல் சைடேஸில் அப்படியே நின்னாலும் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். அதேமாதிரி எனக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆப்போசிட்டாக போனாலுமே நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். நான் லாஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப வேகமாக போனால் மட்டும் தான். அப்படி வேகமாக போச்சுன்னா நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பேன், லிமிட் அப்படிட்டு அது கரெக்டாக அது கட் ஆகிட்டு நான் வெளியே வந்துடுவேன். இந்த ஒரு ரீசன் வந்து ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருந்துச்சு நான் ஆப்ஷன் செல்லராக என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நம்ம அற்புதம் ஜெர்சி அந்த அற்புதம் ரோசி சாரி ப்ரோ அற்புதம் ரோசி சப்ஸ்கிரைபர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஆப்ஷனை கூட கன்சிடர் பண்ணலாம்ல, டைம் டிகே கம்மியாக இருக்குன்ற போல் சொன்னார். எனக்கு மந்த்லி ஆப்ஷனும் சரி, நல்ல டீப் இந்த மணி ஆப்ஷனும் சரி, வீக்லிலே இந்த கரண்ட் வீக்லேயே டீப் இந்த மணி ஆப்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ஆப்ஷன் செல்லராக லாங் ரன்னுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வேணாலும் வச்சு மேனேஜ் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பட் எனக்கு ஆப்ஷன் பையராக பார்த்திங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டையும் நம்ம மேனேஜ் பண்ணி ஒரு ஆப்ஷன் பையராக நம்ம மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு அதில் கான்ஃபிடென்ட் இல்லை.
லிக்விடிட்டியும் பார்த்திங்கன்னா இல்லிக்விடிட்டியாக தான் இருக்குது. இந்த மணி எல்லாமே பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் அந்த நடுவில் ஆஸ்க் அண்ட் பிட் ப்ரைஸோட ஸ்ப்ரெட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப்பேஜஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மணியில் இருக்குது. மந்த்லி ஆப்ஷன்ஸ்லையும் அப்படி பார்த்திங்கனாலும் இல்லிக்விடிட்டி தான், லிக்விடிட்டி அந்தளவுக்கு இல்லை. இது நல்ல ஒரு 500 1000 ரவுண்டாக இருக்க ஒரு பாயிண்ட்ஸை போய் நம்ம செல் அடிச்சோன்னா அந்த இடத்துல எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்குது, லிக்விடிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது வந்து எமோஷ்னல் அந்த வேவ்ஸ் வந்து மனசில் ரொம்பவும் மேலேயும் கீழேயும் ரொம்ப ரோலர் கோஸ்டர் மாதிரி அதிகமாக போயிட்டு வருது. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணனா எனக்கு எந்த எமோஷனும் இல்லாமல் ரொம்ப கூலாக என்னால் உட்காந்துருக்க முடியுது. எமோஷனல் பிரச்சனை எதுவும் வர்றதில்ல. இப்போ நான் ஒரு ஆப்ஷனை பை பண்ணி வச்சுட்டு அது நம்மளுக்கு ஃபேவராக சீக்கிரம் போய் நம்ம டார்கெட் அடிச்சிச்சுன்னா பரவாயில்ல, இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டா கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அது எங்கேயும் போகாமல் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே சைட்வேஸாகவே இருக்கும்போது அவ்வளோ நேரம் நம்ம அதை பொறுமையாக உட்காந்துட்டு பொறுமையாக ஒரு டே ட்ரேடராக நம்ம இருக்கிறதால பொறுமையாக உட்காந்துட்டு அதை பார்த்துருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணி வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருக்கோமோ அவ்வளோ நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த டைம் டிகே கம்மியாக போகுது, அதனால் நம்மளுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆக போகுது. இது ஆப்ஷன் பையிங் பண்ணிவிட்டு என்னால் அவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருக்க முடியல. அந்த எமோஷ்னல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இது ஒரு மிகப்பெரிய காரணம் தான் எனக்கு. எமோஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் ட்ரேடிங் பண்ணும்போது. அப்படி எந்த ஒரு சிஸ்டத்தை ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுதோ அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் ஒரு ஆப்ஷன் செல்லராக நான் மாறிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்க ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 50,000 வச்சுருக்கேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 500 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 500 ரூபா தான், 20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன்னா, நான் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் நான் நினச்சா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 500 1000 பாயிண்ட்ஸ் சொல்லி 1500 பாயிண்ட்ஸ் சொல்லி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் எனக்கு அந்த 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் எனக்கு ட்ரேட் கிடைக்குதோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வேணால் நான் போய் செல் பண்ண முடியும் அந்த 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில். அதாவது நான் இப்போ ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், ஸ்விங் ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சார்ட்டில் நம்ம ஸ்பாட் ப்ரைஸோட சார்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் நம்மகிட்ட இருக்க பணம் 50,000 தான், அதுக்கு நம்ம 500 ரூபா தான் ரிஸ்க் எடுக்கணும்னா எங்கே இந்த டிஸ்டன்ஸ் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கிடைக்குதோ அதை போய் நான் சார்ட்டில் செக் பண்ணி எந்த ப்ரைஸில் போய் செல் அடிக்கணும் வேணும்னாலும் நினச்சாலும் நான் செல் அடிச்சிக்கலாம், நான் ட்ரேட் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் இதுவே நான் ஆப்ஷன் பையிங் பண்ண வந்துட்டு நான் 500 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு அவுட் ஆஃப் த மணியில் போய் எங்கே 20 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் கிடைக்குதோ அந்த அவுட் ஆஃப் த மணியை நான் பை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது லாஸ் தான் ஆகும், அது சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பண்ணுறதுக்கு, அதாவது நல்ல ஒரு டீப் இந்த மணியை பை பண்ணால் மட்டும்தான் அவங்க ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. ஆனால் இதுவே ஆப்ஷன் செல்லருக்கு அப்படி கிடையாது. ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த மணியும் செல் பண்ணலாம், அடுத்த மணியும் செல் பண்ணலாம், 500 1000 பாயிண்ட்ஸ் செல்லி நல்லா அவுட் ஆஃப் த மணியும் செல் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுமோ, அவங்களோட ரிஸ்க் லெவலில் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வேணால் அவங்க போய் ஐடிஎம் இந்த மணிலேருந்து ஏடிஎம் அடுத்த மணிலேருந்து அவுட் ஆஃப் த மணிலேருந்து எந்த ஸ்ட்ரைக்கை வேணாலும் அவங்க போய் அவங்களால செல் பண்ண முடியும். நான் சொல்ல வர விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைனா கூட எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதை நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் இன்னொரு வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு எதில் அதிக ஸ்கில் இருக்கோ அவங்கவுங்க எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட்டு, டைமு, ஹார்ட் ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து நிறைய விஷயங்களை அவங்க போட்டு அதை கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அப்படி கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க எதை பண்ணாலுமே அவங்க சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, அவுட் ஆஃப் த மணியை போய் பை பண்ணி கூட அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. அது அவங்களோட ஸ்கில்லு தான். நான் மெயினாக இந்த சேனல் மூலிமா நான் யாருக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக்னஸாக உள்ளே வரவங்க தான். ஏன்னா நிறைய பேர் பிக்னஸ் ஆசைப்பட்டு வராங்க. நல்ல ஒரு ஃபீல்டு தான், நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம் தான், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அவங்க அந்த விஷயம் தெரியாமல் வந்து இங்கே மாட்டிங்கன்னு ஆரம்பத்தில் நிறைய பணத்தை இழந்துட்டு ஒரு கசப்பான அனுபவத்தோடு இது வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் கஷ்டமாக இருக்குது. அதை நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும், அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவங்கள நான் கைட் பண்ணணும். அவங்கள சரியான வழியில் அட்லீஸ்ட் ஆரம்பத்துலேயாச்சும் அவங்க கற்றுக்கணும்னு உள்ளே வரும்போது கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே அவங்க கற்றுக்கவே முடியும். ஆரம்பத்திலே கசப்பான அனுபவத்தை பார்த்துட்டு 1 மாதம் 2 மாதத்தில் இதை விட்டுட்டு போயிட்டா அவங்க எப்படி கற்றுக்க முடியும்? ஸோ அட்லீஸ்ட் அவங்க கற்றுக்கிற வரைக்குமாச்சும் அவங்கள தப்பான ஒரு முடிவுகள்லாம் எடுக்காமல் அவங்க சரியான பாதையில் அவங்கள பிடிச்சி வைப்போமே, அவங்கள சரியான பாதையில் கொண்டு போவோமேன்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்து நான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். மற்றபடி இதுதான் பெஸ்ட்டு, இதை தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு எது சரியாக இருந்துச்சோ, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ, நான் என்ன கஷ்டப்பட்டனோ, என்ன தப்பு பண்ணணும் அது எல்லாத்தையும் தான் நான் இந்த சேனல் மூலிமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ப்ரோ. 2 பேருக்குமே நான் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பண்ணதால் தான் இந்த ஒரு வீடியோ என்னால் பண்ண முடிஞ்சுது. இது இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களோட இந்த மாதிரி சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ், உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் முடிஞ்சால் அது கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணால் அங்கே நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுலேயும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் நேர்லேயே பேசுவேன் அவங்க கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஷார்ட்டாக பேசி முடிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு தரமான வீடியோவாக அது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அதை நான் வெளியிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.